அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக சில விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து ஃப்ரைடே வருது. நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவிட்டிக்காக பார்க்குறீங்க. நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு நான் உங்களுடைய வீடியோ பார்ப்பேன் சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா 3:20க்கு எழுந்திரிச்சு நம்ம என்ன நினச்சாலும் அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நிறைய பேர் இந்த பாசிட்டிவிட்டிக்கு நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த கமெண்ட்ஸுக்கு. ஸோ அதுக்காகவே அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலான்றதை நான் யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து முக்கியமாக ஃப்ரைடே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ நாளைக்கு நீங்களும் அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது ஒரு ஃப்ரைடே மட்டும் இல்லை, எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் உங்களோட க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பணம் சேமிக்கலாம், பணத்தை நிறையா சேர்த்து வைக்கலாம், நிறையா சொத்துக்கள் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஃப்ரைடேனால் வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன விஷயம்லாம் ஃப்ரைடே இன்றைக்கி நான் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நிச்சயமாக எல்லோரும் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் இந்த 3 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. அதுக்கு முன்னாடி எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ தேடி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃப்ரைடே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ முடிஞ்சால் வாரத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரைடேவாச்சும் நீங்கள் பண்ணுங்கள் மாதத்தில். இல்லைனா எவ்ரி ஃப்ரைடேவும் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்ஸ்டேவே வீடை வந்து தொடச்சி வச்சுருங்க. பூஜை ரூமை, பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைடே மார்னிங்க்கு வந்து தேவையானது கொஞ்சம் பூவு அதெல்லாம் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, 3:30 to 5:30 அந்த டைமில் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 4:30 to 4:45 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா குளிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தலைக்கு குளிச்சிருங்க. நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ வெந்நி வச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பொட்டு வச்சுட்டு தான் கதவை போய் திறக்கணும். அது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு கதவை திறந்து அதுக்கப்புறம் தான் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக பூஜை ரூமுக்கு வந்துடுங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு சில பேர் கேட்பீங்க, காலையில் டீ காஃபி குடிக்கலாமான்னு. குடிக்கக்கூடாது. ஸோ ஃப்ரைடே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ காஃபி குடிங்க. ஸோ சாமி ரூமுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு தான் போடணும். எப்பயுமே நம்ம விளக்கு ஏற்றும் போது நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க. நான் என்னோடய பூஜை ரூமில் வந்து 2 விளக்கு போட்டிருக்கேன். ஒன்று வந்து கிழக்கு பார்த்து விளக்கு போட்டிருப்பேன், இன்னொன்று வந்து வடக்கு பார்த்து விளக்கு போட்டிருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஆனால் தெற்கு பார்த்து விளக்கு மட்டும் தீபம் எரியிற மாதிரி போடக்கூடாது. விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ அலங்காரம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சுருங்க. ஸோ வீட்டில் வந்து வேல் இருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். பால், தேன், பன்னீர் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்கி வச்சுருங்க. வேலும் முருகரும் நான் வந்து இப்போ வந்து வாங்கியிருக்கிறேன் மெட்டலில். ஸோ ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் என் வீட்டுக்கு வரல. வந்தோடனே கண்டிப்பாக நான் காட்டுறேன், அபிஷேகம் பண்ணுறதையும் காட்டுறேன். இப்போ வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிற பிள்ளையாருக்கு மட்டும் 108 போற்றி சொல்லுவேன். அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ முதல்ல பிள்ளையாருக்கு நீங்கள் 108 போற்றி சொல்லிடுங்க. அது டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம 108 போற்றிகள் சொல்லிடலாம். அதுக்கு வந்து முருகன் போற்றியும் இருக்குது. விருப்பப்படுறவங்க அதுவும் பண்ணலாம். சிவபெருமானுக்கும் 108 போற்றி இருக்குது, அதுவும் பண்ணலாம். மொத்தமாக சேர்த்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷமே அதிகம்தான். 3 பேருக்கும் 108 போற்றிகள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம சில பேர் கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை படிங்க. இல்லைனா வேல்மாறல் அந்த பாராயணம் பண்ணுங்கள். இல்லை திருப்புகழ், இந்த மாதிரி எது உங்களுக்கு தெரியுமோ ஏதாவது ஒரு மந்திரம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படிங்க. நான் வேல்மாறல் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நிஜமாகவே 2-3 நாள்லேயே இது வந்து எனக்கு 3வது நாள் இன்றைக்கி வேல்மாறல் படித்தது. அந்த வரிகள் எல்லாமே பதிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம ரொட்டீனாக படித்தாலே நமக்கு 2-3 நாள்லேயே அது கொஞ்சம் பதிஞ்சிரும் மனசில். வேல்மாறல் ஆரம்பிக்கிறவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திருப்புகள் ஆரம்பிக்கிறவங்களும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏன் விளக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் வந்து நம்ம மனசில் வேண்டினது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும், கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாருங்கிறதுனால தான் அந்த 5:30ங்கிறது வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு திங். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணி முடித்து சாமி கும்பிட்டுட்டு மறக்காமல் வீடு முழுக்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சாம்பிராணி காட்டுங்க. சாம்பிராணி வந்து இந்த குங்குலியம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு இந்த இப்போ கப் சாம்பிராணிலே உள்ள வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது எல்லா கடையிலையும் கிடைக்குது. அது வாங்கி அதில் ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல் இருக்குல்ல, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், இன்னொரு பக்கத்தில் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க.
மாவிளை தோரணம் இருந்தால் நல்லது, இல்லை கொஞ்சமாக சொருகினாலும் வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த நிலை வந்து நம்ம கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கணும். ஸோ அதையும் இதையும் முடித்ததுக்கப்புறமா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் குலதெய்வத்துக்காக வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உக்கிர தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை சாந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கள நினச்சி நீங்கள் விரதம் இருந்து மத்தியானம் ஒரு 2 குறைஞ்சது ஒரு 2:30 மணிக்கு முன்னாடி சாமி கும்பிட்ருங்க. அதாவது 1:30 to 2:30க்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்னதாக சக்கரை பொங்கலோ இல்லைன்னா ஒரு பாயாசமோ இல்லை வெள்ளை பொங்கல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சர்க்கரை கலக்காமல் அந்த மாதிரி இல்லை கல்கண்டு சாதமோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக செய்யுங்க. ஒரு கிண்ணத்தில் வர மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வெள்ளிக்கிழமையான ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுற விஷயம். நான் வந்து கண்டினியூட்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவது ஒரு நாள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை முடியலை அப்படின்னா விட்டுருவேன். மற்றபடி வந்து என்னென்னைக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கேனோ முடியுதோ நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். வெளியே வேலை இல்லைன்னாலும் வீட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால பக்கத்துலேயே வந்து எனக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ நான் வந்து காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுறேன். போன தடவை போனேன். சாயந்தரம் டைம் கிடச்சா சாயந்தரம். ஸோ வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும். அது பிள்ளையார் கோயில் இருக்கலாம், முருகன் கோயில் இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுங்க. முக்கியமாக நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பேருக்கு தான தர்மம் பண்ணாலும் சரி, உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால், நீங்கள் பேசுகிற வார்த்தை சுத்தமாக இருந்தால், உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் வந்து உங்களை எவ்வளோ சோதிச்சாலும் உங்களுக்கு நல்லது கொடுத்துருவார். புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து நிறையா சாமி கும்பிட்றேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, நிறையா வந்து நான் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், கடவுளை நம்பி அந்த பரிகாரத்தை பண்ணணும். ஸோ பண்ண சொல்லிட்டாங்க, நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடவுளை மட்டும் நீங்கள் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிடிக்காதவங்களை வைகிறது, திட்டுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க வந்து வாழவே கூடாது, அவங்களுக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து நம்ம பேசவே கூடாது. ரொம்ப தப்பு. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அந்த மாதிரி பேசுனீங்கனாலே நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கு தான் அடுத்தடுத்த கஷ்டங்கள் நிறைய வரும். சின்ன சின்ன கஷ்டம் கூட நமக்கு பெருசாக வந்துடும். அதனால் அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்கிறதோ அடுத்தவங்களை பொறாமப்படுறதோ ஒரு நல்ல விஷயமே கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிடணும். அவங்கள பற்றி பேசுகிறத தவிர்த்துணுமே தவிர்த்து அவங்கள வந்து நம்ம சபிக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கே வினையாக மாறும். புரியுதுங்களா? அதனால் அதை மட்டும் தவிர்த்துடுங்க. உங்களோட வேலையை பாருங்கள், உங்களோட குறையை வந்து கடவுள்கிட்ட வைங்க. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி சில விஷயத்த பண்ணாலே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இல்லை டவுட் கேட்டு போட்டிருந்ததுனால கொடுத்துருக்கேன். ஃப்ரைடே அன்றைக்கி நாளைக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.